புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளிக்கு 5 ஆண்டு சிறை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 750 மதிப்புடைய இலவச பொங்கல் பரிசாக மளிகை தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பேச முடியாததால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு 72 நாள் கழித்து புதுச்சேரியில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று தவிக தலைவர் விஜய் கூறிவிட்டு சென்றிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வாக்காளர்கள் வருகின்ற 11ஆம் தேதிக்குள் சிறப்பு தீவிர திருத்தப்பணி படிவங்களை ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்குமாறு மாநில தேர்தல் அதிகாரி கலெக்டர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். அங்கீகரிக்கப்பட்ட மருந்தகங்களில் மருந்து வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவித்தனர்.